வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத் தேர்வு ஆகஸ்ட் 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி ஆகியோருக்கு இடையே புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானிய பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் இருதரப்பு உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையே முக்கிய தூணாக திகழ்வதாக கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். இந்திய ஜப்பானிய பொருளாதாரங்கள் ஒன்றுக்கொன்று இட்டு நிரப்பும் திறன் கொண்டவை என்றும், குறிப்பாக இந்தியாவின் கணிப்பொறி மென்பொருள் திறன்களும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பங்களும் இணைந்து உலக அளவிலான செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இரு நாடுகளும் இணைந்து முக்கிய திட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாகவும், இருதரப்பு உயிரி எரிவாயு திட்டத்தின் கீழ் இந்திய கிராமங்களில் 1000 உயிரி எரிபொருள் மற்றும் இயற்கை உர உற்பத்தி பிரிவுகள் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பானிய பிரதமர் திருமதி டக்காய்ச்சிக்கு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இன்று கல் குவாரி விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். தொழிலாளர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய குவாரி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டாக்டர் பரமேஸ்வர் தெரிவித்துள்ளார். இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படியே தவிர வெறும் தொழில்நுட்ப மாற்றம் அல்ல என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியாவிற்கான மின்சார வாகனங்கள் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் பேசுகையில், மக்களின் வாழ்வை எளிதாக்கும் அதே வேளை வளர்ச்சிக்கும் நீடித்த தன்மைக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கவே அரசின் கொள்கைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். உலக அளவிலான மின்சார உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்கிலான இம்மாநாட்டில் வாகன உற்பத்தியாளர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். மாநாட்டின் தொடக்க விழாவில் அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள். தொழிற்சாலைகளுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிகளை எளிய முறையில் ஒரே இடத்தில் வழங்க பரிவேஷ் இணையதளத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். இதனால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளின் இணக்க சூழல் மேம்படும் என்றும் அவர் கூறினார். பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒருங்கிணைந்து மேம்பட வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அணுகுமுறை என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 7,1673 சதுர கிலோமீட்டராக இருந்த நாட்டின் வனப்பரப்பு தற்போது 7,15,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதே இதற்கு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுகளை முறையாக அகற்றும் பொறுப்பை தொழிற்சாலைகளிடமே விடும் வகையில் ESR விதிமுறைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும், சுழற்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார். எவரெஸ்ட் சிகரம் மற்றும் லோட்சே சிகரத்தில் வெற்றிகரமாக ஏறி திரும்பியுள்ள எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை மற்றும் NSG மலையேற்ற குழுவினரை மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் கொடியசைத்து வரவேற்றார். எல்லை பாதுகாப்பு படையின் அனைத்து மகளிர் மலையேற்ற குழுவினர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து வந்தே மாதரம் பாடி திரும்பி இருப்பது துணிச்சல், அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையின் மலையேற்ற சாதனைகளில் மற்றொரு மைல்கல் தற்போது எட்டப்பட்டுள்ளதாக அவர் பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மத்திய அரசின் விக்சித் பாரத் ஜி என்னும் கிராமப்புற வேலை உத்தரவாதம் மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த மத்திய அரசு 40.62 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், மாநில அரசின் பங்களிப்பாக 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான நிதியையும் முழுமையாக வழங்க வேண்டும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திக்கும் போது இது குறித்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 125 நாள் வேலை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் திட்ட பயனாளிகளுக்கான தினக்கூலி 347 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி. மத்திய அரசுடைய எண்ணம் நம்முடைய நாடு சிறந்த நாடாக, தலைசிறந்த நாடாக 2047 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறு தான் திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது. உள்கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்படுகின்றது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதுதான் நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களில் செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். மாநில அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வில்லியனூரில் நடைபெற்ற ராம்ஜி திட்ட தொடக்க விழாவில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ராமு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்போது நேரடி பயன்மாற்ற முறையில் வழங்கப்படும் மானியத் தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறை மூலமாக மட்டுமே வழங்கப்படும் என குடிமைப்பொருள் வழங்குதுறை தெரிவித்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட பயனாளிகள் வரும் 5ஆம் தேதிக்குள் நியாய விலை கடைக்கு சென்று ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், திருத்தங்கள் தேவைப்பட்டால் ரேஷன் கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத் தேர்வு 2 நாட்களாக ஆகஸ்ட் 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேர்வுக்கூட நுழைவு சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்பதால் தேர்வர்கள் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள்சேர்ப்பு இணையதளத்தை அவ்வப்போது சென்று பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே எல்டிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு +2 கல்வித் தகுதி அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற எழுத்துத் தேர்வை தொடர்ந்து தற்போது வெளியாகியுள்ள முதலாவது பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள தேர்வர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளது. இதற்கான கால அட்டவணை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க கோரியும் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீட்டை அறிவிக்க கோரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு நாஜிம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு தாமதமானதால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறினார். நிரந்தர சபாநாயகர் இல்லாததால் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்க கையேடுகளை புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் திரு செல்வம் இன்று புதுச்சேரி வானொலி நிலையத்தில் அதிகாரிகளிடம் வழங்கினார். இதற்கென வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்த அவர் நிலையத்தின் பல்வேறு பிரிவுகளையும் சுற்றி பார்த்தார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பி வரும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்து பாராட்டினார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி பொறியியல் பிரிவு உதவி இயக்குனர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோரப் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து பாதுகாப்பு, மருந்து உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன.
இந்தியா மின்சார வாகனங்களுக்கு மாறுவது நீடித்த தொழிற்சூழலை உருவாக்குவதற்கான முக்கிய படி என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுச்சேரியில் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் மாநில அளவிலான அமலாக்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு வேலைவாய்ப்பிற்கான ஒருங்கிணைந்த பட்டதாரிகள் நிலைத் தேர்வு ஆகஸ்ட் 9 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.